ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நேற்று காரண்யாவோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0046 நேற்று காரண்யாவோட நம்மளுக்கு ரிசல்ட்டு. இந்த 0046 அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி என்ன மாதிரி கெஸ்ஸிங் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ சுருக்கமாக நம்ம பழைய மெத்தட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த காரண்யாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்த காரண்யாவுக்கு அக்ஷயா அப்படின்னு சொல்லிட்டு வந்த ரிசல்ட்டெல்லாம் எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கடைசியாக பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த மாதத்தில் வந்து இவன் அடித்தது வந்து 21 27 41 45 81 23 65 45. ஸோ இந்த மாதத்தில் இவன் அடித்தது மொத்தம் 4 ட்ரா. சரிங்களா? காரண்யாவில் கடைசியாக நேற்று 0046 அப்படி சொல்லிட்டு மொத்தம் 5 ரிசல்ட் இந்த மாதத்தில் வந்திருக்கு. இது காரண்யாவோட ரிசல்ட்டு. ஸோ இப்போ அந்த காரண்யாவோட ரிசல்ட்டுக்கு நான் மேட்ச் பண்ணும்போது காரண்யாவுக்கு அக்ஷயா என்ன வச்சுருக்கான் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காரண்யாவோட ரிசல்ட்டு. இதுக்கு அப்படியே அக்ஷயாவோட ரிசல்ட் என்னவாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4976 4255 8089 7158. நேற்று 0046. இதுக்கு இன்றைக்கி என்ன வரும் இங்கே வந்து நிற்கிது இப்போ. சரிங்களா? சரி, இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் நான் கொடுத்ததில் ஏ போர்டில் 0 10 செட்டு கொடுத்தேன். வெற்றி அடைஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நேற்று மிஷின் நம்பர் வச்சு ஏ போர்டில் 0 10 செட்டு கொடுத்துருக்கேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் அதே தான். நான் 0 அல்லது 5 அப்படி சொல்லிட்டு சொன்னேன். 0 வந்து போர்டில் உட்காந்துருச்சு. அதே மாதிரி நான் 3 நம்பரில் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 016 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். ஆனால் ரிசல்ட்டு 046. நேற்று நான் 2:40 நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம கொடுத்த கெஸிங் தான் இது. இதில் ஏ போர்டில் இப்போ 0, ஆல் போர்டில் 0, 3Dயில் மட்டும் ஜஸ்ட்டு நான் 036 எடுத்தேன். ஆனால் ஒரு வேளை 4க்கு 3 இறக்க மாட்டான். முன்னாடி நாள் ரிசல்ட்டை 4க்கு 3 இறக்க மாட்டானா, ஒரு வேளை 4க்கு 1 பவரில் வச்சுட்டேன். என்ன பண்ணுறது 016ன்னு எடுத்தேன். ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஆனாலும் ஏசியில் உட்காந்துருச்சு. அந்த நண்பர் ஏசிலேயும் வச்சுருந்துருக்காப்புல. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கும் வாட்ஸ்அப்பில் கெஸ்ஸிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பலாம். இதுக்கு வந்து நான் 200 அப்படி சொல்லி சார்ஜ் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும் வாங்கிக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா ஒரு சில நாள் ரிசல்ட்டில் வருது, ஒரு சில நாள் இதில் மிஷின் நம்பரில் வரும்போது அந்த டைமில் என்னால் வீடியோ போட முடியாது. அதனால தான் வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரி, இப்போ இந்த கணக்கெலாம் வச்சு எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அக்ஷயாவுக்கு காரண்யாவுக்கு வந்த ரிசல்ட்டுக்கு அக்ஷயா அப்படின்னு மேட்ச் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மெத்தட் இப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து எனக்கு வந்த கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இங்கே வந்த 046ன்னு நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். இந்த 046க்கு 0க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0க்கு 2, 4க்கு 5, 6க்கு 5 அப்படி சொல்லிட்டு 255 அப்படி சொல்லிட்டு ஒரு செட் நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? 255 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு. அதே மாதிரி இந்த 0க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 0க்கு வந்து இதுக்கு அடுத்தபடியாக 0க்கு 1, அதே மாதிரி 4க்கு வந்து 5, 6க்கு வந்து 4, 154 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு. சரியா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு முன்னொரு கணக்கில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 255 154 528. இப்போ இந்த 046ஐயும் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். இந்த 046 அப்படிங்கிறதுக்கு நான் எந்த இடத்துலேருந்து அந்த 154 அப்படிங்கிறது எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது பார்த்தா 046 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதுக்கு பக்கத்தில் இருக்குது. இது ரெண்டையும் எடுத்து பார்த்தா 154 அப்படின்னு ஒரு செட்டும்,
528 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டும் நான் வந்து கொஞ்சம் கேரண்டியாக இது பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக என்ன கணக்கில் வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 046 அப்படிங்கும்போது 0046. ஸோ 0046 அப்படிங்கும்போது 0066 இங்கே இருக்குது. சொல்லப்போனால் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் இந்த ஒரு புது மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் ஒருவேளை இது எந்த அளவுக்கு உட்காருதுங்கிறத பார்க்கலாம். 066 இருக்குது. ஸோ இந்த 066 பக்கத்தில் நம்மளுக்கு வந்து 6க்கு 8, அதாவது 0வுக்கு வந்து 2. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், 0வுக்கு வந்து 2. ஓகேங்களா? 6க்கு 8 அப்படின்னா 4க்கு வந்து 6க்கு 8 அப்படின்னா 4க்கு வந்து 6, 6க்கு வந்து 2, 262ன்னு ஒரு செட் வச்சுங்க. ஓகேவா? 262. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 0வுக்கு வந்து 9, 6க்கு 4, 6க்கு 4 அப்படிங்கும்போது 4க்கு வந்து 2, அதே மாதிரி 4க்கு 2 அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு மொத்தமாக எடுத்து கொடுக்குறது மொத்தம் 5 செட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இல்லை. ஸோ 922262 இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது இப்போ ஃபைனலாக நான் என்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி நேற்று வந்து 046 ரிசல்ட்டு. 0வுக்கு 2, 4க்கு 5, 6க்கு 5, அப்படின்னா 0வுக்கு 1, 4க்கு 5, 6க்கு 4, 0வுக்கு 9, 4க்கு 2, 6க்கு 2, 0வுக்கு 5, 4க்கு 2, 6க்கு 8, அதே மாதிரி 0வுக்கு 2, 4க்கு 6, 6க்கு 2. இவ்வளோ தான் நான் எடுத்து கொடுக்குறது. ஸோ இது கணக்குப்படி பார்த்தா எனக்கு போர்டில் அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை ஏ போர்டில் வந்து எனக்கு கொஞ்சம் 2 ஸ்ட்ராங்கு, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்ட்ராங்கு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 6க்கு 4, இல்லை கண்டிப்பாக வந்து 6க்கு 4 வரலாம். அப்படி ஒரு வேளை 6க்கு 4 வரல அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னா 6க்கு ஒரு வேளை 5 வரலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு போர்டு கணக்குப்படி வந்தால் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நோட் பண்ணிக்கிங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2, சரியா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. அப்படி ஏ போர்டில் நம்மளுக்கு வந்து 0வுக்கு நம்மளுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9க்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. 9க்கு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 0, சரிங்களா? 9க்கு 0. ஸோ இந்த 9க்கு 0 அப்படிங்கும்போது இவன் பவரில் வச்சா இன்றைக்கி இறக்கினா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக 2 அப்படிங்கிற மாதிரி எனக்கு கணக்கில் வருது. 9க்கு இவன் 2ஆக வைக்கலாம். அப்படி இவன் 9க்கு 2 வைக்கல அப்படின்னா ஒரு வேளை 9க்கு மைனஸ் பின்னாடி போய் 8ஆக வைக்கலாம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பி போர்டில் இவன் வந்து 4க்கு 5, ஏன்னா 2 நாளாக 4 4ன்னு இறங்கிருச்சு. அதனால் 4 + 1 5. அப்படி 4க்கு 5 இவன் வைக்கல அப்படின்னா இவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 5, அப்படி இல்லைன்னா 4க்கு வந்து 2 அப்படிங்கிற மாதிரி எனக்கு கணக்கு வருது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 1 1 6, இங்கே 3 நாளாக 1 1 6 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 4 அல்லது 5 இதில் தான் இருக்குது. எங்கள் கணக்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோடய கணக்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசியாக இருந்தால் ஏபிஎஸ்சிபிசி நான் கொடுத்துறேன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 5 அல்லது 2. ஓகேவா? உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசியில் என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 55 வரலாம், 52 வரலாம், சரியா? 52, 62, 24, 54, 22, அவ்வளோதான். சரியா? உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் எடுத்துங்க. எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் தாண்டி 3D நான் ஆல் போர்டு நம்பரில் இதிலே மென்ஷன் பண்ணிட்டோம். சப்போஸ் ஒரு வேளை ஆல் போர்டு இதில் மிஸ் ஆனிச்சுனாலும் நம்ம வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து கெஸ்ஸிங் நம்பர் வாங்கிக்கலாம். அது வந்து அதில் கொஞ்சம் கேரண்டி எடுத்து கொடுத்துடலாம்.
ஏன்னா நேற்று வந்து ஜஸ்ட்டு நான் 036 எடுத்தேன், நான் 046 ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. சரி பரவாயில்ல. இதுதான் நண்பர்களே என்னோட கணக்கில் இருக்குது. ஏபிஎஸ்சிபிசி கொடுத்துட்டேன், 3Dயும் கொடுத்தாச்சு, ஆல் போர்டும் கொடுத்தாச்சு. போர்டு எந்த மாதிரி இருக்குங்கிறதையும் சொல்லிட்டேன். அனைவரும் வெற்றி பெற நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.